வெல்கம் பேக் டு சிட்டி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு கோவில் ஸ்டைல் சாம்பார் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசியில் தாங்க செய்ய போகிறேன். புழுங்கல் அரிசி, துவரம்பருப்பு, இந்த ரெண்டும் தான் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ காமிக்கிற இந்த கிளாஸில் தான் நான் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். ஸோ இதிலேருந்து நான் 1 கிளாஸ் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன், 3/4 கப் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் 1/2 கப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கோயில் டேஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வராது. கொஞ்சம் துவரம்பருப்பு எக்ஸஸாகவே எடுத்துக்கலாம். இதை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. இன்றைக்கி நான் ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் எடுத்துருக்கிறேன், கூடவே நெய் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் தான் எடுத்துருக்கிறேன். நம்ம திரும்பவும் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுற அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆன உடனே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 20லேருந்து ஒரு 30 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். எந்த சின்ன வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கலை. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10-15 அளவு பூண்டு, இது எல்லாத்தையுமே நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நீளமாக கட் பண்ணி வச்ச ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணுறேன். ஒரு டைம் நல்லா கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு பிடிச்ச காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 5 காய்கறிகள் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக பீன்ஸ் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக கேரட், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்தரிக்காய். இது நீங்கள் கரெக்டாக போடும்போது கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. காய்கறியே இல்லாமல் கூட நம்ம சாம்பார் சாதம் செய்யலாம். வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு பண்ணலாம். இதை நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக இருந்தால் இது செய்கிறதுக்கு 10 மினிட்ஸ் தாங்க ஆகும். ஏன்னா ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதால 10 நிமிஷத்தில் சூப்பரான டேஸ்டியான சாம்பார் சாதம் செய்ய முடியும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது சாம்பார் பொடிங்க. நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ண போகிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பொடின்றது மிளகாய் தூள், மல்லித்தூள், நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்போம் இல்லையா, அந்த சாம்பார் தூள். உங்களுக்கு கடையில் கிடைக்கிற சாம்பார் பொடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இது கூடவே ஒரு 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் ரொம்ப வாசனையாக இருக்குங்க. ஒரு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்ச 1/2 அன் ஹவர் ஊறின அரிசி ஆட் பண்ண போகிறோம். நல்லா தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ண உடனே துவரம்பருப்பு அதையும் நல்லா வாஷ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு, தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரண்டி வச்சு
எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். ப்ரெஷர் குக்கர்ன்றவே நம்ம 10 மினிட்ஸில் செய்ய முடியுங்க. நம்ம நல்ல பெரிய பாத்திரம் எடுத்து செஞ்சோன்னா கண்டிப்பாக இது நல்லா வேகிறதுக்கு உங்களுக்கு 3/4 மணி நேரமாவது ஆகும். ஏன்னா சாம்பார் சாதம் நல்லா குழைய வேக வச்சு சாப்பிட்டா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ காமிக்கிற இந்த டம்ளரில் தாங்க நான் மெஷர்மெண்ட் எடுத்தேன். அதுலேயே தான் நான் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் 4 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். பருப்பும் அரிசியும் சேர்ந்து ஒரு 2 டம்ளர் வந்தது. ஸோ 4 டம்ளராக ஆட் பண்ண போகிறோம். சாம்பார் சாதத்துக்கு கூடுதல் சுவையை தருவதற்காக நம்ம ஒரு சின்ன மசாலா அரைக்க போகிறோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 3-4 காய்ந்த மிளகாய், 1 ஸ்பூன் அளவு ஜீரகம். இதை ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் கொஞ்சம் ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி புளி கரைசல் ஆட் பண்ண போகிறோம். இதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் மிக்சரை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்றைக்கி வெல்லம் இல்லை, நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கிறேன், 1 ஸ்பூன் அளவு. இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சுவையை கொடுக்குங்க சாம்பார் சாதத்துக்கு. இப்போ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி 2-3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே மணமான சுவையான கோவில் ஸ்டைல் சாம்பார் ரைஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கோவில் ஸ்டைல் சாம்பார் சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு சுவையான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.